இவன் மேல சந்தேகம் இருந்தாலும் போதிய ஆதாரம் இல்லாததால அந்த கேஸை தீ விபத்துன்னு க்ளோஸ் பண்றாங்க. எட் ஜெயின் இவங்க அம்மா கூடவே பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்ல இருந்ததாகவும் சொல்லப்படுது. எட் ஜெயினுடைய அம்மா தான் பெரிய பையன் விட்டுட்டு போன மாதிரி எட் ஜெயினும் தன்னை விட்டுட்டு போயிடக்கூடாதுன்னு இந்த கேவலமான விஷயத்தையும் செஞ்சிருக்காங்க. டிசம்பர் 29, 1949 அகஸ்டா கை கால்கள் இழுத்த நிலையில இறந்து போறாங்க. இதை தாங்க முடியாத எட் ஜெயின் தினமுமே அகஸ்டாவுடைய கல்லறைக்கு போய் அழுதுட்டும் இருந்திருக்காரு. இப்பதான் இவனுடைய மூளை ஒரு கொடூரமான விஷயத்தை யோசிக்குது. எட் ஜெயின் அகஸ்டாவா மாறணும். உங்களுக்கும் புரியல இல்ல? தன்னுடைய அம்மாவை போலவே இருக்க இறந்த பெண்களின் உடலை கல்லறைகள்ல இருந்து தோண்டி அந்த பிணங்களை அவன் வீட்டுக்கு கொண்டு வந்திருக்கான். அப்படி கொண்டு வந்த பிணங்களின் தோலை உரிச்சு தான் மாஸ்க் செஞ்சு அவங்க அம்மா கூட இருக்கிறதா நினைச்சு வாழ்றான். இந்த சைக்கோ முழுசா அந்த தோள்களை பயன்படுத்தி ஒரு ஆடை போல உருவாக்கி அவன் தான் மேலேயே போட்டுக்கிட்டு அவங்க அம்மாவா மாற நினைச்சிருக்கான். அந்த சைக்கோ இவன் இப்படி மாறுவதற்கு காரணம் அகஸ்டா மட்டும்தான். ஒரு தாய் எப்படியெல்லாம் இருக்க கூடாதுங்கிறதுக்கு அகஸ்டா ஒரு நல்ல உதாரணம். போலீஸ் விசாரணையில இது எல்லாமே தெரிய வந்திருக்கு. கிட்டத்தட்ட 40 பிணங்களுடைய ஆதாரம் இவன் வீட்டில இருந்து கிடைச்சிருக்கு. இதுல 3/4 கல்லறைகள்ல இருந்து திருடப்பட்டதான்னு போலீஸ் கன்ஃபார்ம் பண்றாங்க. ஆனா இதுல சில ஆண்களுடைய பிறப்புறுப்புகளும் இருந்திருக்கிறது குறிப்பிடத்தக்கது. கடைசியா பெர்னிஸை எதுக்காக கொலை பண்ணா அப்படின்னா 58 வயதான பெர்னிஸ் அச்சு அசல் தன் அம்மாவை போலவே இருந்ததால அவங்கள கொலை செஞ்சு அவங்களுடைய தோலை உரிச்சு ஒரு ஆடை போல தைத்து அவன் மேலே போட்டுக்கிட்டு தன் அம்மா அகஸ்டாவா மாற நினைச்சிருக்கான். இவனுக்கு மென்டல் ப்ராப்ளம் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக சைக்காலஜிஸ்ட் டெஸ்ட்டை எடுக்க அனுப்புகிறாங்க போலீஸ். இவனுக்கு ஸ்கிரிசோஃபெர்னியா அப்படின்னு ஒரு மென்டல் ப்ராப்ளம் இருக்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அப்படின்னா தன் கூட யாரோ ஒருத்தர் இருக்கிறதாகவும் அவங்கக்கிட்ட பேசுகிற மாதிரியும் ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தும். இவன் மனநல பாதிக்கப்பட்டவருங்கிறனால மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புகிறாங்க. 1957 1967 வரைக்கும் 10 வருஷம் மென்டல் ஹாஸ்பிட்டல்லையே இருக்கான் எட் ஜெயின். 10 வருஷம் கழிச்சு இவன் மென்டல் ஹெல்த் ஸ்டேபிளாக இருக்கான்னு உறுதி செஞ்ச பிறகு இவனுடைய கேஸ் கோர்ட்டில் ட்ரையலுக்கு வருது. எட் ஜெயின் கோர்ட்டில் மாற்றி பேசின காரணத்தினால இவன் வாழ்நாள் முழுவதும் மென்டல் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கணும்னு தீர்ப்பு அளிச்சிருக்காங்க ஜட்ஜ். ஜூலை